எது இந்த படம்லாம் ஃப்ளாப்பான்னு சொல்லிட்டு ஆல்ரெடியே நம்ம சேனலில் நம்ம 2 வீடியோஸ் வந்து பண்ணியிருக்கோம். நான் இப்போ இவ்வளோ சீக்கிரமாக அந்த வீடியோட பார்ட் 3 பண்ணுறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியான என்னோடய வியூவர்ஸ் நீங்கள் தான். நான் வேறு ஒரு கண்டென்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா பிளான் பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் இந்த மாதிரி நான் ஏற்கனவே 2 வீடியோஸ் போட்டேன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அந்த வீடியோஸ்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ கமெண்ட்ஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துட்ருக்கீங்க. அந்த கமெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்னதில் ஃபேவரட்டான படங்கள் மட்டும் அவங்க சொல்லாமல் இன்னும் 2-3 படம்லாம் வந்து சேர்த்து சொன்னாங்க. நீங்கள் இதை விட்டுட்டீங்க, முடிஞ்சால் இந்த படத்தை அடுத்த வீடியோவில் ஆட் பண்ணிக்கங்கன்னு அவங்க சொல்லும்போது, நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், ஆஸ் அ கிரியேட்டராக ஒரு வியூவர்ஸ் என்ன எங்ககிட்டேருந்து எதிர்பார்க்குறாங்களோ அதை கொடுக்குறது தான் எங்களோட கடமைன்னு. ஸோ அதனால மட்டும்தான் அவங்க கேட்டாங்கங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் இந்த வீடியோட பார்ட் 3 நான் பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த வீடியோவும் உங்களுக்கு பிடிக்கும், இந்த வீடியோவும் உங்களை சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணணும்னு நான் நம்புகிறேன். அந்த வீடியோட கமெண்ட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் நிறைய படம் வந்து சொல்லியிருந்தீங்க. அதுலேருந்து ஒரு 1-2 படம் தான் வந்து பார்த்திங்கன்னா நான் சூஸ் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது நம்ம விக்ரம் சாரோட ஸ்கெட்சு. யாருக்கு எப்படியோ இந்த படம் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். குறிப்பாக ஸ்கெட்சில் வந்துட்டு பாட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். அதுலேயும் ஹாரிஸ் ஜெயராஜ் சார் வந்துட்டு ஸ்கெட்ச் பிஜிஎம் ஒன்று போட்டிருப்பாரு. அந்த பிஜிஎம்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு செப்பரேட் ஃபேன் பேஸே இருக்குது. நான் எப்பப்பெல்லாம் ஸ்கெட்ச் படம் பார்க்குறேனோ அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு விக்ரம் சாரோட ஜெமினி படம் வந்துட்டு மண்டக்குள்ளே வந்துட்டு போவோம். ஏன்னா அந்த படத்தில் இதே மாதிரி ஸ்வாகோட இதே மாதிரி ஒரு லோக்கல் ரவுடிசம் கான்செப்டை தான் வந்து பார்த்திங்கன்னா வச்சு படமாக எடுத்திருப்பாங்க. ஆனால் ஜெமினி அளவுக்கு ஸ்கெட்ச் இருக்குமானா ஸ்கெட்சில் ஒரு சில லேக்லாம் இருக்கும் தான். பட் ஆனால் ஸ்கெட்ச் படம் பார்க்க நல்லா தான் இருக்கும். எனக்கு ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு டவுட்டு, மாஸ்டர் படத்தை நம்ம எல்லாருமே வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம். ஆனால் அதே ஸ்கெட்ச் படத்தை வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் அக்செப்ட் பண்ண முடியல. ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோரி வைஸ் மாஸ்டரும் சரி ஸ்கெட்சும் சரி ஒரே மாதிரியான கான்செப்ட் தான். இந்த பசங்களாம் வந்துட்டு படிக்க வேண்டிய வயசில் படிக்கணும், அவங்க படிக்க வேண்டிய வயசில் வேலையெல்லாம் செஞ்சு ஸோ அவங்களோட லைஃப்பை ஸ்பாயில் பண்ணிக்கக்கூடாது, இந்த கொலை குத்தம்லாம் செய்யக்கூடாதுன்றதான் இந்த 2 படத்தோட கான்செப்ட்டுமே. ஸோ 2 படமும் வந்துட்டு இதே மாதிரி கான்செப்டில் இருந்தாலும் மாஸ்டர் ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர். ஆனால் ஸ்கெட்ச் வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜாக தான் போச்சு. மேபி இந்த 2 படத்தையும் இவங்க எடுத்த விதம் வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருந்தது. ஸோ அதனால வந்துட்டு ஆடியன்ஸோட கண்ணோட்டமும் வேறு மாதிரி இருந்திருக்கும் போல். ஸோ யாருக்கு எப்படியோ எனக்கு ஸ்கெட்ச் படம் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு எப்படி அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது நம்ம சிவகார்த்திகேயன் சாரோட சீமராஜா படம் தான். சீமராஜா வந்து பார்த்திங்கன்னா நல்லா தான் எடுத்திருப்பாங்க. இந்த படத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓவர் ஹைப்பு ஓவர் பில்டப்னே சொல்லலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி இதே மாதிரியான ஒரு டீம் தான் வந்து பார்த்திங்கன்னா ரஜினி முருகன் வருத்தப்படாத வாலிபர் சங்கம்னு சொல்லிட்டு 2 பெரிய பிளாக் பஸ்டர் படத்தை வந்து கொடுத்தாங்க. டேரக்டர் பொன்ராம் சார் தான் வந்து பார்த்திங்கன்னா சீமராஜாவுக்கும் டேரக்டர். ஸோ அதே காம்போவில் ஹேட்ரிக் கிட்ட இந்த படம் மாறும்னு சொல்லிட்டு எல்லாரும் பெருசாக நினச்சிட்டு இருந்தப்போ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிசாஸ்டராக போச்சு. என்னதான் இந்த படம் டிசாஸ்டராக இருந்தாலும் இந்த படம் கலெக்ஷனில் 70 crore மேலே கலெக்ஷன் பண்ணியிருக்கு. அதே நேரத்தில் நம்ம சிவகார்த்திகேயன் சாரோட ஃபர்ஸ்ட் டே ஓப்பனிங்கில் வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் நம்பர் 1 பொசிஷனில் இருக்கிறது சீமராஜா தான். அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் மேலே எல்லாருக்கும் பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஆனால் எதிர்பார்த்த லெவலுக்கு இந்த படம் இல்லை. எனக்கான இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி செகண்ட் ஹாஃப்லேயும் அந்த ஃப்ளாஷ்பேக் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா படம் நல்லா தான் இருக்கும். அந்த ஃப்ளாஷ்பேக் தான் வந்து இந்த படத்தோட பெரிய மைனஸ்ன்னு நான் நினைக்கிறேன். சீமராஜாலேயும் வந்து பார்த்திங்கன்னா சாங்ஸ் எல்லாமே வந்து இமான் சார் ஹிட் கொடுத்துருப்பாரு. எனக்கு சீமராஜாவில் சமந்தா மேம்க்கும் சிவகார்த்திகேயன் சாருக்கும் வர லவ் சீன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ காமெடியுமே அந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபில் நல்லாவே ஒர்க்காக இருக்கும். ஆனால் என்ன ஒரு மைனஸ் அப்படின்னா அந்த ராஜாவோ ஒரு சிவகார்த்திகேயன் வருவார் இல்லையா ஃப்ளாஷ்பேக்கில். ஸோ அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் வந்து ஓகே நல்லாவே செட் ஆகிருக்கும். ஆனால் ப்ரெசென்ட்டில் சீமராஜாவோ வருவார் இல்லையா, அப்போ ஒரு ஃபைட் பண்ணுற ஃபைட் சீக்வன்ஸ்லாம் வந்து லைட்டாக பார்க்குறதுக்கு சிரிப்பாக இருக்கும். ஏன்னா அவரோட ஃபேஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபைட் சீன்ஸ் வந்து செட் ஆகலை. மேபி அவர் அந்த க்ளீன் ஷேவ்லாம் பண்ணிவிட்டு முறுக்கு மீசையெல்லாம் வச்சதுனால கூட அப்படி நமக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் இப்போ அவர் பண்ணுற படங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவரோட ஃபைட் சீன்ஸ்லாம் வந்து பார்க்க செம்மையாக இருக்குது. ஸோ அதை நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். அவரால் இன்னமும் வந்து பண்ண முடியாத ஒரு விஷயம் வந்துட்டு ஆக்ஷன் ஹீரோவாக இன்னும் அவர் மாறலை. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பயங்கரமாக முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. எனக்கு தெரிஞ்ச அமரனில் கண்டிப்பாக வந்துட்டு சிவகார்த்திகேயன் சார் ஒரு பர்ஃபெக்ட் ஆக்ஷன் ஹீரோவாக வந்து மாறிடுவார். ஏன்னா டைட்டில் டீசர்லேயே சிவகார்த்திகேயன் சார் பார்க்க கொலை சம்பவமாக இருக்காரு. எப்படியும் படத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா சம்பவம் பண்ணிடுவார். ஓகே எனக்கு சீமராஜா பிடிக்கும் தான். ஆனால் ரொம்பலாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஃபேவரட்லாம் கிடையாது. பட் உங்களுக்கு சீமராஜா எந்த அளவுக்கு ஃபேவரட் உங்களுக்கு பிடிக்குமா இல்லையாங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்ததான் நம்ம இந்த லிஸ்ட்டில் பார்க்க போகிறது விஜய் சாரோட தலைவா படம் தான். தலைவா வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃப்ளாப் ஆனதுக்கு ஒரு பெரிய ரீசன் அந்த டைமில் அந்த படத்தோட ரிலீஸ் டைமில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பிரச்சனைகள்லாம் நடந்தது. அது என்ன பிரச்சனைங்கிறது உங்கள் எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். தலைவாவை வந்துட்டு நான் ஃப்ளாப்புன்னெலாம் சொல்ல மாட்டேன். தலைவா வந்துட்டு நல்லா தான் இருக்கும், ஆவரேஜாக தான் போச்சு அந்த படம். அந்த படத்துக்கு வந்துட்டு அந்த டைமில் அந்த பிரச்சனை தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த படத்தை அழிச்சு விட்டுருச்சு. இன்றைக்கி எப்படி சூர்யா சாரோட ஃபேன்ஸுக்குலாம் அஞ்சான் பெரிய ஃபேவரட், அதே மாதிரி பில்லா 2 வந்துட்டு அஜித் சாரோட ஃபேன்ஸுக்குலாம் பெரிய ஃபேவரட்டோ அதே மாதிரி விஜய் சாரோட ஃபேன்ஸுக்குலாம் தலைவா ரொம்ப ஃபேவரட்டான ஒரு படம். இப்போ நினச்சா கூட அவங்களால வந்து தலைவா 2 எடுக்க முடியும். ஏன்னா லீட் கொடுத்து தான் அந்த ஒரு படத்தை முடிச்சிருப்பாங்க. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம விஜய் சாருக்கு இருந்த மார்க்கெட்டும் மாஸும் வேறு, இப்போ அவருக்கு இருக்கிற மார்க்கெட் அண்ட் மாஸ் வேறு. நீங்கள் நினச்சி பாருங்களேன், இப்போ அவர் அரசியலுக்கு வேறு வந்துட்டார். இந்த டைமில் தலைவா 2 நாங்கள் எடுக்கிறோன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு நியூஸ் வெளில வந்தால் கூட வந்து பார்த்திங்கன்னா ஃபேன்ஸ்லாம் வந்துட்டு பயங்கர ஹாப்பி ஆகிடுவாங்க. தலைவா டைமில் அவங்க கொடுத்த பிரச்சனையெல்லாம் இப்போ அவர் கொடுக்க முடியுமான்னா இப்போல்லாம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நான் ஏற்கனவே நிறைய படங்களுக்கு சொன்ன மாதிரி தான் தலைவாலையும் பாட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். தலைவால குறைன்னு சொல்கிறதுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் பெருசாலாம் இருக்காது.
என்ன தலைவாவோட ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு கேங்ஸ்டர் படம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஸ்க்ரீன் பிளே வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சார் வந்து நல்லாவே பண்ணியிருப்பாரு. எனக்கு இப்போயுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த தேட்டர் ரெஸ்பான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என் மைண்டில் இருக்குது. அந்த தமிழ் பசங்க சாங்கு வாங்கின வணக்கங்கன சாங்லாம் வந்துட்டு வேறு லெவலில் வந்து தேட்டரில் ஆடி என்ஜாய் பண்ணாங்க எல்லாருமே. ஸோ இந்த டைமில் வந்துட்டு விஜய் சாரோட படம் நீங்கள் ஏதாவது ரீரிலீஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தலைவாவை பண்ணுங்கள். தலைவா வந்துட்டு கண்டிப்பாக சம்பவம் பண்ணும். ஸோ உங்களுக்கு தலைவா எந்த அளவுக்கு பிடிக்கும் பிடிக்காது அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். கடைசியாக இந்த லிஸ்ட்டில் நம்ம பார்க்க போகிறது நம்ம தனுஷரோட 3 படம் தான். இந்த படம் வந்துட்டு எனக்கு அந்தளவுக்குலாம் ஒன்றும் ஃபேவரட்லாம் கிடையாது. ஏதோ வந்துட்டு கமெண்டில் ஒருத்தர் சொன்னார் ப்ரோ 3 படம் வந்துட்டு நல்லா இருக்கும்னு. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் இந்த படத்தை வந்து இந்த லிஸ்ட்டில் ஆட் பண்ணேன். நான் இந்த லிஸ்ட்டில் 3 படத்தை சேர்த்தது வந்துட்டு கரெக்டுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அன்னைக்கு இந்த படம் ரிலீஸ் ஆனப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தை யாருமே கண்டுக்கலன்னு இல்லை, பயங்கரமாக எல்லாரும் கண்டுக்கிட்டாங்க. ஆனால் இந்த படம் வந்துட்டு நல்லா இல்லை. ஆனால் இன்னைக்கு இந்த படத்தில் வந்து அப்படி என்ன பார்த்தாங்கன்னு தெரில. ஆனால் இந்த படத்தை வந்துட்டு எல்லாரும் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. இந்த படம் ரீரிலீஸ் ஆனப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி நடந்தது. அப்படி எல்லாரும் கொண்டாடுற இந்த 3 படத்தை நான் இன்னைக்கு வரைக்கும் ஃபுல்லாக கூட பார்த்தது கிடையாது. எனக்கு இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்கணும்னு தோணுனது கூட கிடையாது. எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தை எல்லாரும் பெருசாக கொண்டாடுறதுக்கு ஒரு ரீசன் வந்துட்டு அனிருத் சார் தான் நினைக்கிறேன். அவரோட மியூசிக் தான் இந்த படத்தோட பெரிய ப்ளஸ்ஸு. ரோஜா படத்தில் ஏஆர் ரஹ்மான் சார் எப்படி மியூசிக் பண்ணாரோ, இல்லை மின்னலை படத்தில் ஹாரி ஜெயராஜ் சார் எப்படி மியூசிக் பண்ணாரோ, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அனிருத் சாரும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு படத்தில் டெபியூலே வந்து பார்த்தீங்கன்னா சம்பவம் பண்ணியிருப்பாரு. யார் வந்து நினச்சி பார்த்துருப்பா? கண்டிப்பாக கனவுல கூட யாரும் நினச்சி பார்த்துருக்க மாட்டோம். வைதிஸ் கொலவரி சாங்கை போட்டு ஒபாமா டான்ஸ் ஆடுவார்னு. எனக்கு தெரிஞ்சு இந்த ஆல் டைம் ஃபேவரட் ஹிட்னு சொல்லிட்டு இந்த சாங் லிஸ்ட்லாம் இருக்கும். அந்த சாங் லிஸ்ட்டில் வந்து கண்டிப்பாக வைதிஸ் கொலவரி எப்போவுமே இருக்கும். எனக்கு இந்த படத்தோட ஆல்பத்தில் பிடிச்ச ஒரு பாட்டு அப்படின்னா வைதிஸ் கொலவரி தான். மற்றபடி பாட்டுமே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்குலாம் எனக்கு இந்த படத்தில் வந்து இந்த பாட்டு ஃபேவரட் கிடையாது. ஆனால் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான், அந்த லோகேஷ் கனகராஜ் சார் வந்துட்டு கமல் சாரை பற்றி பேசினா சட்டையை கிழிச்சிட்டு சண்டைக்கு போகணும்னு ஒரு ஃபங்க்ஷனில் சொல்லுவார் இல்லையா, அந்த மாதிரி தான் அவன். இந்த 3 படம் வந்துட்டு எனக்கு பயங்கரமாக இருக்கும், பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே துள்ளுவான் கடந்து. அவன் ஏன் அப்படி துள்ளுறான்றதே எனக்கு தெரில. அப்படி அவன் துள்ளுற அளவுக்கு அந்த படத்தில் என்ன இருக்குங்கிறதே எனக்கு சரியாக தெரிலனா போய் பார்த்துட்டு பேசுகிறான்னு சொல்கிறேன். உங்கள் மைண்ட் வாய்ஸ் வந்துட்டு எனக்கு நல்லாவே கேட்குது. நான் கண்டிப்பாக 3 படத்தை பார்க்குறேன். பார்த்துட்டு 3 படத்தை ஏன் இப்போ கொண்டாடுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு தனி கண்டென்ட்டே கூட நான் என்னாலும் பண்ணுறேன். எது எப்படியோ 3 வந்துட்டு உங்களில் பல பேருக்கும் பயங்கரமான ஃபேவரட்டான படமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படி ஃபேவரட்டாக இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு 3 வந்து ஃபேவரட்லாம் கிடையாது. இன்றைக்கி வரைக்கும் தனுஷ் சார் வந்து 50 படம் நடிச்சிருக்காரு. அவர் நடித்த 50 படத்தில் ஒரு 25 படம் கூட நான் சொல்லிடுவேன் எனக்கு இதெல்லாம் ஃபேவரட், இந்த படம்லாம் எனக்கு பிடிக்கும்னு. ஆனால் அந்த லிஸ்ட்டில் கண்டிப்பாக 3 கிடையாது. தனுஷ் சார் படத்தில் என்னோட பயங்கர ஃபேவரட்டான ஒரு படம் அப்படின்னா திருவிளையாடல் ஆரம்பமும் வேலையில்லா பட்டதாரியும் சொல்லலாம். அந்த 2 படம் மட்டும் இல்லை, இன்னும் நிறைய படம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து நான் ஒரு 25 படம் கூட சொல்லுவேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் 3 ஆனால் என்னோட ஃபேவரட் லிஸ்ட்டில் கிடையாது. உங்களுக்கு ஃபேவரட்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதோட நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். நான் ஏன் வீடியோவை இதோட முடிச்சுக்கலான்னு சொல்கிறேன்னா, இந்த மாதிரி படம்லாம் நம்ம சொல்லணும்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் 100-150 படம் நம்ம வந்து சொல்லிகிட்டே போகலாம். நானும் ஒரு வீடியோவில் குறைஞ்சது ஒரு 5-6 படமாக சொல்லிடணும்னு நினைக்கிறேன். ஆனால் அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னால் சொல்ல முடியல. இன்னமும் இந்த லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்க படம் இருக்குது. இதெல்லாம் நான் பண்ணணும்னா பார்ட் 30 வரைக்கும் பண்ணணும் போல இருக்குது கண்டிப்பாக. ஆனால் நான் பண்ணிவிடுவேன். நான் நினச்சா இப்படி கூட வந்துட்டு அசால்ட்டாக பண்ணிட்டு போயிடலாம். ஒரு 20 படத்தை லிஸ்ட்டில் எடுத்துக்கிட்டு டாப் 20 படம் இதெல்லாம் ஏன் ஃப்ளாப் ஆச்சுன்னு சொல்லிட்டு 20வது இடத்துல சகுனி, 19வது இடத்துல காப்பான்னு சொல்லிட்டு அப்படியே வரிசையாக நான் அப்படியே சொல்லிக்கிட்டே போகலாம். நான் அப்படி சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், பார்க்குற உங்களுக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது, பேசுகிற எனக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ நான் ஒப்பிச்சுட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ வீடியோ எவ்வளோ பெருசு சிறுசுலாம் நான் பார்க்கல. அந்த படம் எனக்கு எந்த அளவுக்கு ஃபேவரட்டோ அந்த படத்தில் எனக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது, ஸோ அதை நான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கணும். உங்களுக்கு பயங்கர எங்கேஜிங்காக அதை நான் கொடுக்கணுங்கிற ஒரு ரீசனுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா நான் இவ்வளோ நேரம் இந்த வீடியோஸை பண்ணுறேன். அந்த ஒரு ரீசன்னால தான் டியூரேஷன் வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் இருக்குது. ஆனால் கண்டென்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. என்ன தான் கண்டென்ட் கம்மியாக இருந்தாலும் உங்களை சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணியிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஃபைனலாக இதே மாதிரி உங்களுக்கும் நிறைய ஃபேவரட் படங்கள் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த படங்கள்லாம் ஏதாவது இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை அடுத்தடுத்த பார்ட்டில் நான் ஆட் பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். பிடிக்கல அப்படின்னாலும் சரி, இதில் ஏதாவது குறை இருந்தாலும் சரி, மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அடுத்த வீடியோவில் அதை கண்டிப்பாக திருத்திக்கிறேன்.